கேள்விக்கு பார்த்துட்ருக்கோம். நேர்வற்ற உருளையின் ஆரம் கோளத்தின் ஆரத்திற்கு சமம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நேர்வட்ட உருளை இருக்கான். இதோட ஆரமும் கோளத்தின் ஆரத்திற்கு சமமாக ஒரு கோளம் இருக்குது. இதோட ரேடியஸும் சமம்னு சொல்லிட்டாங்க. மேலும் அவைகளின் கன அளவுகளும் சமம். இதோட கன அளவு நம்மளுக்கு தெரியும் πr²h. இதோட கன அளவு நம்மளுக்கு தெரியும் 4/3 πr3. இதுவுமே ஈக்குவல்ன்ட்டாங்க. ஓகேவா? அப்புறம் ரெண்டோட ரேடியஸும் ஈக்குவல். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த பை கேன்சல் பண்ணிடலாமா? ரேடியஸுமே ஈக்குவல், அதனால் ரேடியஸையுமே நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். ஏன்னா ரேடியஸ் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே ஹெச் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ரேடியஸ் கேன்சல் ஆகிட்டு ஒரு ரேடியஸ் இருக்கும். மீதி 4/3 இருக்கும். அப்போ 4/3 6ன்னு இருக்கும். இப்போ என்ன கேட்குறாங்க எனில் நேர்வட்ட உருளையின் உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஹெச். அப்போ 4/3 6ன்னு வந்திருக்கு. அப்போது இதுதான் கேட்குறாங்க. அப்போ இது என்ன 4/3 மடங்கு அதன் ஆரம். கரெக்டு தானே? அப்போ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? ஏல இருக்குது. இதுதான் சம்மோட ஆன்சர்.